நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப மாறிடுச்சுங்க. என்னன்னா ஆரம்பத்தில் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சுட்டு படம்னா இப்படி தான் இருக்கணும், ஆரம்பம் இப்படி இருக்கணும், எண்ட் இப்படி இருக்கணும், நடுவில் 2 பாட்டு இருக்கணும், கிளைமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு செட் அமைச்சு அதுக்குள்ளே தான் படத்துடைய ஷூட்டிங்லாம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் தான். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்ல கதை அம்சம் வச்சு படங்கள் எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பேர் மட்டும் மெயின் ஹீரோவை வச்சு படங்கள் நிறைய எடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தை மையமாக வச்சு படங்கள் எடுக்கிறாங்க. ஸோ இப்படி ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரிமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப விதவிதமான எக்ஸ்பீரிமெண்ட்ஸ் பண்ணி நல்ல நல்ல கதைகளும் நல்ல நல்ல திரைப்படமும் கொடுத்துட்டு வராங்க. அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவும் அடுத்தபடியாக பிரம்மாண்டமான படங்கள் நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாருன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இப்போ 24 படத்தில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. 24 படத்தில் நடிக்கலங்க, 24 அப்படிங்கிறது படம் பேரு, உங்களுக்கே தெரியும். விக்ரம் குமார் அப்படிங்கிற டைரக்டரோட டைரக்ஷன்ல நம்ம சமந்தா ஹீரோயின் நடிக்கிறாங்க, நம்ம சூர்யா ஹீரோ. 24 கெட்டப் இந்த படத்துல போட போறாரு அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனா இந்த படத்துல 3 கெட்டப் தான் போடுறாரு. இந்த படம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சாமி டைரக்டர் ஹரி அவர் டைரக்ஷன்ல நம்ம சூர்யா கிட்டத்தட்ட 4-5 படங்கள் பண்ணிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தபடியா அவங்களோட டீம் இணைய போற படம் தான் சிங்கம் 3. இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காரு நம்ம டைரக்டர் ஹரி அண்ட் நம்ம சூர்யா. இவங்க 2 பேரும் எதிர்பார்த்துட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம சூர்யா கூட ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்காரு. ஏன்னா படத்துடைய கதையெல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் 5ஆம் படத்துக்காக கொஞ்சம் டைம் கேட்டாரு நம்ம சூர்யா. நம்ம டைரக்டர் ஹரியும் ஓகே சொன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 படத்துக்காக டைம் கேட்டாரு நம்ம சூர்யா, அதுக்கும் ஓகே சொன்னாரு நம்ம ஹரி. சரி இப்போ வந்து படத்துடைய ஷூட்டிங் வேலை ஆரம்பிச்சிருக்கணும் இந்நேரம், பட் ஏன் முடியல சார், ஏன் இன்னும் ஷூட்டிங் வேலை ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லி டைரக்டர்கிட்ட அண்ட் சூர்யா சார்பில் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த 24 படத்துல இன்று நேற்று நாளை நம்ம விஷ்ணு நடிச்ச இன்று நேற்று நாளை படத்துடைய சில கதை அம்சங்கள் சில சீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ கதையில ஸ்கிரிப்ட்ல சில விஷயங்களை மாத்தணும்னு சொல்லிட்டு மொத்தமா ரீஷூட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் டைம் டிலே ஆகி சிங்கம் 3 படத்துடைய ஷூட்டிங் வேலை இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே, வேற என்னமோ நினைச்சேன். சரி எல்லாம் ஓகே சார், ஒரு வேலையா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த படம் என்ன மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹரி சார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிங்கம் 1 அண்ட் சிங்கம் 2 மாதிரி இருக்காது இந்த படம். கண்டிப்பா அதுல இருந்து இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் அண்ட் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல அதாவது சிங்கம் 2 படத்துல ஹாங்காங் மாதிரி நாங்க போய் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம், பட் ஹாங்காங் எங்களால போக முடியல. ஸோ ஹாங்காங் மாதிரி சென்னையில செட் போட்டு நாங்க எடுத்தோம். பட் இந்த தடவை கண்டிப்பா நாங்க ஹாங்காங் போறோம். அண்ட் பாகுபலி படம் அண்ட் புலி படம் கொடுத்துருக்க பிரம்மாண்ட எஃபெக்ட் இன்னும் மக்கள் மத்தியில இருக்கு. ஸோ பிரம்மாண்டத்தை மக்கள் எதிர்பார்க்கறதுனால சிங்கம் 3 படத்தை ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ஷூட் பண்ண போறோம். அதுக்கான வேலையில முழு வீச்சா நாங்க இறங்கி இருக்கோம். அக்டோபர் எண்டுக்குள்ள கண்டிப்பா சிங்கம் 3 படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டர் ஹரி சொல்லியிருக்காரு. நம்ப மாட்டேன், இதை நான் நம்ப மாட்டேன். ஹரி சாருக்கும் நம்ம சூர்யா சாருக்கும் நம்ம சிங்கம் 3 படத்தோட ஓல் டீமுக்கும் இந்த பிரம்மாண்டத்துக்கும் நம்ம ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட் சொல்லிப்போம்.